அப்படிங்க ஒரு மறுசொல் சொல்லாத எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து தூக்கி இப்படி எறிஞ்சிட்டு போயிட்டீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உப்பு காரத்தை வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் உப்பு இல்லாமல் சப்பாயிட்டீங்க. அது காளியம்மாள்னா யாரு? யாருக்கா தெரியுமா? இப்போ தெரியும். ஆனால் இதே 10 ஆண்டுகளுக்கு முன்பு காளியம்மாள்னா யாருன்னு தெரியுமா? ஆனால் இப்போ சமீப காலமாக அவங்க வந்து டிவியில் இன்டர்வியூவில் பேசுகிறது அது எல்லாமே வருது. அந்த பேசுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகு இருக்க பேசுக்கும் அதிகமாக வித்தியாசம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து என்னோட குலதெய்வம் காளியம்மாள் அப்படின்னு உலக தமிழர்களே வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தமிழர்களும் தான் அவங்கள போற்றி கொண்டாடணும். ஆனால் அவங்க வந்து இப்படி போயிருக்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை நான் என்ன நினச்சேன், நான் எதிர்பார்த்தேன்னா நான் பேசிய வரைக்கும் சகோதரிகிட்ட நான் வந்து வராமல் இருக்கும்போது கூட பேசிக்க இது தவறு, நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் திரும்ப வாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, எல்லாம் சரியாகும்னு நானும் பேசியிருந்தேன். அப்போ வந்து இல்லை நான் எங்கே போக மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க பேசியிருந்தாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா தனியாக ஏதாவது இயக்கம் மாதிரி முன்னுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மட்டமான அரசியலுக்கு போவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நாம் தமிழர் கட்சிக்கு அக்கா காளியம்மாவால் ஒருபோதும் பின்னடைவாக இருக்காது. நான் காலையில் நியூஸ் பார்த்துருந்தேன். அது இல்லாமல் அக்கா காளியம்மாள் மேலே கொஞ்சம் மன வருத்தம். ஏன்னாக்கா வந்து அதிமுக தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல்னு சொல்லிட்டு காலையில் பதிவிட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியது தான். ஏன்னா அக்கா காளியம்மாளுடைய பேச்சு, அந்த மேடை பேச்சுகளை பார்த்து தான் நான் வந்து அக்கா காளியம்மாள் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு வகையில் ஒரு விஷயமானது. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து அக்கா சொன்ன விஷயம் கொஞ்சம் மனசை வருத்தப்படுது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து அதிமுக தான் முதலிடமே, அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் அக்கா ஏன் இந்த விஷயத்த சொன்னாங்கன்றது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுது. உங்களுடைய பேச்சு திறமை எல்லாமே சாக்கடையில போய் விழுந்துடுச்சு. உங்களோடலாம் நாங்கள் இருந்தோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தோம் பாருங்க. அதை நினைக்கும் போது ஒரு பெண்ணாக நான் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உடனே கார் வச்சு உங்களுக்கு அதான் நான் இத்தனை 15 ஆண்டாக நாங்கள் கட்சியில் பயணிக்கிறேன். நான் வந்து எனக்கு எங்கள் அமுதா நம்பி அக்கா வந்து மகளிர் பாசிரியாக இருந்தாங்க. அவங்க எனக்கு என்ன சொன்னதுன்னா, நீ களத்துக்கு போ, நீ ஒரு மகளிராக இருக்காத, நீ 1000 மகளிராக உருவாக்கணும்னு அமுதா நம்பி அம்மா வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்காண்டி நான் மேடை பேச்சு கூட நான் விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா மேடையில் 1000 பேசலாம், ஆனால் களப்பணிக்கு உருவாக்குறதுக்கு ஆள் தேவையில்லையா? அதில் தான் நான் ஒரு முன்னோடியாக நான் இருந்து வந்தேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அமைப்பிலையுமே அண்ணன் வந்து ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கு அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தலைமை பொறுப்பிலே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்லும்போது சொல்லுங்க தங்கச்சி இது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு மறுசொல் சொல்லாத எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து தூக்கி இப்படி எறிஞ்சிட்டு போயிட்டீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உப்பு காரத்தை வாங்கிட்டு கடைசியில் நீங்கள் உப்பு இல்லாமல் சப்பாயிட்டீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. அதனால் அவங்க எந்த கட்சிக்கு போகிறாங்க, ஏது கட்சிக்கு போகிறாங்கன்றது அதை நம்ம போய் எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம பேசக்கூடாது. அப்போ இன்னி வந்து அவங்க வந்து நாம் தமிழர் எதிர்ப்பாங்களாக்கா? அது வந்து இன்னைய வரைக்கும் அவங்க எதிர்க்கலை. அண்ணனை பற்றி எந்த ஒரு மேடையிலுமே சரி, உங்களை மாதிரி எந்த ஒரு யூடியூபர்ஸ்கிட்டையுமே சரி, அண்ணனால தான் நான் வளர்ந்தேன், அண்ணனால தான் எல்லாமே சொல்லியிருக்காங்களே தவிர அண்ணனை பற்றி இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லலை, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்ததுக்கு முழுக்க காரணம் அண்ணன் மட்டும்தான், செந்தமிழன் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க அனைத்து மேடைகளிலும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மீனவ சமூகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் வந்து ஒரு தலைவியாவோ என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி மேடையில் பேச தான் அவங்க பேசும் பொருள் ஆனாங்களே தவிர இது வரைக்கும் அண்ணனை பற்றி பேசல, இதுக்கப்புறமா பேச மாட்டாங்கன்றது நினைக்கிறோம். இடிமுரசு அவர் வந்து இந்த மாதிரி கட்சியிலேருந்து விலகியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தேர்தல் வர நேரங்களில் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான பேச்சாளர்கள்லாம் இல்லை, அண்ணன் இடிமுரசு வந்து அண்ணன் அது போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேளச்சேரியில் உள்ள ஒரு திருமண கூட்டத்துக்கு வந்து பேசியிருந்தாங்க. அவங்க போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து திருமண கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. ஆனால் அவர் எந்த அளவுக்கு போவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். அண்ணன் இடிமுரசை பற்றி அவருக்கு பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை.
வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கல்ல, தங்கை புனிதாவை பார்த்தீங்கல்ல, அவங்களுடைய பேச்சை பார்த்தீங்கல்ல, இதையும் கேட்டு இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து மக்கள் ஓட்டு போடலைன்னா மக்கள் ஒரு நல்ல எம்எல்ஏவை இழக்கிறதா தான் அர்த்தமே தவிர அதை தாண்டி வர ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்களை எந்த அளவுக்கு இன்னும் எங்களை தாழ்த்தி கொண்டே போகிறீங்களோ, நாங்கள் தாழ்த்தப்படவில்லை, நாங்கள் இன்னும் உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் இந்த வாட்டியும் வாய்ப்பு கொடுக்கலனாலும் அடுத்த வாட்டி நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு 4 லட்ச ரூபா சம்பளத்தை விட்டுட்டு குழந்தை அவ்வளோதுலேருந்து ஒரு பொட்டப்பிள்ளை அங்கேருந்து வந்து தமிழ் தேசியம் தமிழ் நம்ம ஊருக்காக நான் வருவேன் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்குறா. அதுக்காக இந்த ஆவடி மக்கள் வந்து புனிதாவை போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இன்றைக்கி இந்த இடத்துல பேசுனதை மட்டும் இல்லை, சட்டமன்றத்தில் என்ன பேசுவான்றதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்க்கணும். அது என்னுடைய ஆசை. நன்றி.